G2S இன் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது என்னன்னா புகழ்பெற்ற பள்ளிப்பாளையம் கோழி வறுவல் செய்ய போகிறோம். இப்போ நம்ம எங்கே சமைக்க போகிறோம்னா அஞ்சட்டி காட்டுப்பகுதியில் இருக்கிற ஏறுவழி பாறையில் சமைக்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 அடுக்குகளாக கொண்ட பாறைகள் இருக்கும். அங்கே சின்ன சின்ன அருவிகளாக இருக்கும். அதுதான் இதனுடைய சிறப்பம்சமே. இங்கே வந்து ஏறுவழி பாறைன்றதுனால இது என்னென்னா ஃபுல் செங்குத்தாக இருக்கும் இந்த பாறை. அதனால் எல்லாருமே ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமுள்ள பாறையாகவும் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் கோழி வறுவல் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். நாட்டுக்கோழி சமைக்கலாம் வாங்க. மஞ்சள் தண்ணி போட்டு சேர்க்கலாம். கையை க்ளீனாக பீஸ் போட்டாச்சு. அடுத்து க்ளீன் பண்ணிட்டு சமைச்சிடுவோம். வாங்க ஒரு வாட்டி கழுவி வெட்டி சுத்தமான நாட்டுக்கோழி தயாராக இருக்குது. வாங்க சமைக்கலாம். நமக்கு பரச்செக்கெண்ணெய், பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம், கலர் மாறுற வரையும் கொஞ்சம் வணக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கணும். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வணங்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான வேகமாக. அடுத்ததாக காஞ்ச மிளகாய், அதாவது நாட்டு காஞ்ச மிளகாய். பள்ளிப்பாளையம் சிக்கனில் மெயினாக நம்ம மசாலா எதுவும் சேர்க்காம நாட்டு காஞ்ச மிளகாய் தான் காரத்துக்காக சேர்க்குறது. அடுத்ததாக இஞ்சி பூண்டு, அரைச்சி இஞ்சி பூண்டு, தக்காளி, கேமரா மண்ணுக்கு இந்த பக்கம் மண். இப்போ சிக்கன் போட போகிறோம். நாட்டுக்கோழி தண்ணி கொஞ்சம் இருக்கணும். பக்கெட்டு அடி பிடிச்சி அதே மாதிரி தேங்காய். இப்போ
இன்னும் இப்போ நான் பஞ்சமலை தான் நல்லா கவர் ஆகணும் நீங்கள் மழை எல்லாம் போடும் கண்டினியூ அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் மண் படாமல் இருக்கும் மச்சி அது வச்சுக்கலாம் எட்டுன்னு அவ்வளோதான் போ எட்டுன்னு தேங்காய் நல்லா வருது நம்ம இன்றைக்கி செஞ்ச பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இது நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், சாப்பிட்டே இருப்போம் நாங்கள். அதனால் நீங்கள் மறக்காமல் ஜிடிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஜிடிஎஸ்ஸின் அன்பான நன்றிகள். இல்லை